எப்படி இருக்கு சுஜி அந்த ஓலை கொட்டில்? நல்லா இருக்கு. மேடை நினைச்சு கூட பார்க்கல. அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. இவ்வளோ சொப்டாக சரிஞ்சு விழுந்துடும். குறை வெப்ப வீடு சுஜி. இதில் வந்து வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுச்சுட்டான் மாவட்ட விவசாய திணைக்களத்தில் நிற்கிறோம். அதாவது விவசாய பண்ணை என்று சொல்லுவோம். இங்கே வந்து இன்றைக்கு ஒரு வித்தியாசமான விவசாய கண்காட்சி நடக்குது. உண்மையிலேயே அனைத்து வகையான மக்களும் பார்க்கக்கூடிய விவசாயம் செய்கிற மக்கள் என்றாலும் சரி, செய்யாத மக்கள் என்றாலும் சரி, ஒரு கட்டாயம் பார்க்கக்கூடிய ஒரு கண்காட்சி தான் நடக்குது. இதுல மட்டும் இப்ப விவசாயம் செய்யறார்கள் இல்ல, சின்னாக்கள்ல இருந்து பெரியாக்கள் வரைக்கும் படிக்கிறார்கள் இருந்தாலும் சரி ஒரு கண்காட்சி தான் இது. கூடுதலா வந்து படிக்கிற பிள்ளைகள் என்ன சின்னாக்கள்ல இருந்து இந்த படிக்கிற பிள்ளைகள் எல்லாருமே இதை வந்து பார்த்து பயன்பெறலாம். அப்படியான ஒரு கண்காட்சிக்கு தான் வந்திருக்கிறோம் நாங்க. அப்படியே தொடர்ந்து காணொலியில நீங்களும் பாருங்க. இப்ப நாங்கள் இந்த விவசாய திணைக்களத்துக்குள்ள போவோம். ஆனால் இது வந்து மாவட்ட விவசாய பயிற்சி நிலையம் ஒட்டுச்சுட்டான் முல்லைத்தீவு. ஒட்டுச்சுட்டான்ல தான் நம்ம இருக்குது. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு எதிராக தான் இருக்குது. அப்படியே நாங்கள் உள்ளுக்கு போவோம். வந்து வரவேற்பு கும்பம் எல்லாமே வாசலுக்கு நெல் எல்லாம் வச்சிருக்காங்க. டிக்கெட் எதுவும் எடுக்கணுமா? இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நெல் தானே, நெல் நாற்று அப்படியே நடுறதுக்கு. இது வந்து மிஷினில் நடுறதுக்கு உரிய நெல். இது சோழன் வந்து அப்படியே இந்த சோழன் சோழன்னு சொல்கிறது அதை உரிச்சு விட்டுறந்தா அப்படி இருக்குமா அப்படி செய்திருக்கிறேன். இது உள்ளுக்கு துணியாது. இது என்ன தெரியல. நான் முன்னுக்கு நல்ல வடிவாக இருக்குது. முடி உள்ளுக்கு போய் பார்ப்போம். உங்களை பள்ளிக்கூட பிள்ளைகளெல்லாம் பார்த்துட்டு போவோம் நம்ம எல்லாருமே. நாங்கள் அப்படி எவ்வளோக்கு போவோம்னா இந்த விவசாய கண்காட்சியின் முக்கியமான இடமே இதுதான். பார்த்தீங்களா என்றால் மேடையே ஃபுல்லாக வாசல் எல்லாமே வந்து ஃபுல்லாக நெல்லாம் செய்திருக்கணும். அதை வந்து அப்படியே நெல் கதிர்களோட வந்து செய்திருக்கணும். இதுகளை எப்படி இருக்குது பார்க்க. இதால தக்காளி செடிகள், இது கேரட் வச்சிருக்கணும். கத்தரி எப்படி பூத்துருக்கணும் பாருங்க. கோவா எப்படி கொண்டு வச்சிருக்கணும் பார்த்தீங்களா? அழகா இருக்குது அங்கே கோவா. இந்த மேடை நம்ம இப்போ இப்படி ஒரு எடுங்களா இன்னும் வடிவாக இருக்குது. நீங்கள் பாருங்க, இந்த மேடை நினைச்சு கூட பார்க்கல. அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இவ்வளோ சொப்டாக இருக்குன்னு பாருங்க. அதோட இன்னொரு விஷயம் செய்யுங்க. இதில் வந்து தண்ணி அடித்து விட்டுருக்கணும். இங்கே அப்படியே தண்ணி சிந்து பட்டு கொண்டு இருக்காங்க. இப்படி மேடையே கனவுல கண்டதில்லை. அவ்வளவு ஒரு வடிவாக இருக்கா. இதில் அப்படியே இந்த கோவா வந்து வைத்திருக்கணும். இதில் வந்து பூக்கோவா, முட்டைக்கோஸ். இது பாருங்க, கோவா முட்டையோட இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வண்டி, இது வந்து சிவப்பு வண்டி. இதெல்லாம் இந்த ஃபார்மில் இருக்கிறது. அதோட கரைமிளகாய் கீழே வந்து மரத்தூள்கள் போட்டு வச்சிருக்கு பாருங்க. நாங்கள் வீட்டில் வைக்க இப்படி மரத்தூள் போட்டு காய்கறி பாருங்க. இப்போல காய் காய்ச்சிருக்கு. அந்த மாதிரி இப்படி இருக்கு. இந்த ஸ்டேஜ் அமைப்பு வந்து இப்படி தான் இருக்குது பாருங்க. இப்படி இருக்குது சார். இதில் வந்து எல்லாருமே விரும்பி வந்து நினைவாக வந்து ஃபோட்டோக்கள் அடிக்கிறது. இதில் வந்து வந்து கரைமிளகாய் சிவப்பு வண்டி கம்பிக்கு நல்ல ஆர்வமா இருக்குது. இதுலயே இந்த பனித்துளி மாதிரி விழுது பாருங்க. இங்க பனித்துளி மாதிரி எப்படி விழுது நல்லா இருக்குது. இருக்கிற வேலுக்கு சூப்பரா இருக்குது. அங்காலையும் அப்படியே தக்காளி செடி, இங்கால வந்து கோவா. உண்மையிலேயே இப்படி ஒரு இடம் என்ன சொல்றது. எவ்வளவுதான் விவசாயத்துக்குள்ள இருந்தாலும் இதுகளை பார்க்கக்குள்ள அந்த விவசாயத்தின் புது வளர்ச்சி வச்சு ஒரு ஸ்டேஜ் எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கணும்ன்றதுதான் இதுல விஷயமே. பாருங்கள நெல் நாற்றுகளை வச்சு இந்த ஸ்டேஜை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படியே கூட மாதிரி வச்சிருக்கேன். பாருங்க அப்படி இருக்காங்க. அப்படியே உள்ளுக்கெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. நாங்கள் அப்படியே தொடர்ந்து போய் பார்ப்போம். இந்தியாவில் அப்படியே பார்த்தீங்களோ என்றால் இதுதான் செஞ்சு அந்த விவசாயத்துக்கு உமி கருக்கிறது. கருக்கி உமியை பசலையாக்கி போடுறது. அதுவும் வந்து ஒரு ஒரு அளவான வெப்பநிலையில தான் கருக்கிறது, எரிக்கிறதுல கருக்கிறது. அதோ விட உங்களெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது. இங்கே வந்து பார்ப்போம் வீட்டு தோட்டம் எப்படி இருக்குன்னு. இதில் வீட்டு தோட்டம் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கு. அதுவும் ஃபுல்லாக நெல்லில் இங்கே பாருங்க முன்னுக்கு. இதில் வந்து அதுதான் ரெண்டு பக்கம் கூட மாதிரி
எல்லாம் தான் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பசலைக்கீரை, இது வந்து அவ்வளவோ இந்த ரத்தங்கானாதாக்கள் இருக்கணும், அது வந்து விரும்பி கொடுக்க வேணும். இது வந்து தேவை அவ்வளவு இருக்குது, இதில் வந்து அவ்வளவு சத்து இந்த கீரையில் வந்து. அது 2 பக்கமுமே கொடியாக வந்து படர விட்டுருக்கணும் பாருங்க. கீரையா? ஓ அப்படி இருக்கு. இங்கே தெரியுதா இன்னும் அழகாக இருக்குண்டு. 2 பக்கமுமே அப்படியே படர விட்டுருக்கு. இதில் வந்து சுரைக்காய் பாருங்க அப்படி இருக்கு. சுரைக்காய் மேலே சுரைக்காய். இதில் பார்த்தீங்கன்னா சுரகவரை அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது. சுரகவரை பாருங்க அப்படி காய்ச்சிருக்காங்க. சுஜி தேன் பூஜி இது வந்து இதுக்கு அங்கால தேனி வளர்ப்பு இருக்கு போல நடக்குதோ. மரபு போட்டுருக்கீங்க குடியில் அண்டு இங்கால தான் இந்த குடியில் அமைச்சிருக்கணும். உங்களுக்கு போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தேனில் இருந்து முழுக்க இருக்கு. தம்பி இஞ்சி வருங்க, இஞ்சி பாருங்க. இதுக்குள்ள தேன் பதையோட அப்படியே தூக்கி காட்ட போறாருண்ணா. சுஜி ஏன் தூரம் ஓடி போயிருக்கிறீங்க? இஞ்சி சுஜி இங்கே கிட்ட வாங்க. இஞ்சி கையில எடுத்து காட்டுறது இல்லை வேண்டாம். தம்பி கையில் விட்டு பாருங்க. தேன் குடிக்க ஆனால் இவைக்கு வந்து இடைஞ்சல் இல்லாமல் இருந்தால் குத்தாது. கொத்தும் இதுகளெல்லாம் உண்மையிலேயே பொதுவாக வீட்டில் வளர்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு இது. ஆனால் அதை சரியாக பராமரிக்கணும். தேனின்றது வந்து விவசாயத்திலுமே முக்கியமானதோ. அதுக்கு பிறகு தேன் உற்பத்தியை பார்க்கலாம். இந்த தேன் வந்து இப்போ எங்களோட பிரதேசத்தில் வந்து சுத்தமான தேன் எடுக்கிறது மிகவும் கஷ்டமாக இருக்குது. ஆகவே ஒருத்தரும் தங்களுடைய வீடுகளில் இப்படி ஒரு தேனி வளர்ப்பை மேற்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வீடுகளில் சுத்தமான தேன் எடுத்து ஆரோக்கியமாக வாழக்கூடியதாக இருக்கும். இதை வந்து சொல்லி இது வந்து பொந்து தேனின்னு சொல்கிறேன். தேனி தான் வந்து எங்களோட பாக்ஸில் வச்சு வளர்க்கக்கூடிய மாதிரி இப்போ நிறைய வகையான தேனிகள் இருக்குது இலங்கையில். பெசுறு தேனி என்று இருக்குது, கொசு தேனி இருக்குது, கொப்பு தேனி இருக்குது, மெலத்தேனி இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட இந்த பொந்து தேனியத்தை வந்து நாங்கள் வந்து இந்த பாக்ஸில் வச்சு வளர்க்கக்கூடிய இருக்குது. எங்களோட விவசாய திணைக்களத்தால் தேனி வளர்ப்புக்கு நிறைய பயிற்சி வகுப்புகள் வழங்கப்பட்டு விவசாயிகளை வந்து தேனி வளர்க்க ஊக்குவிக்கிறதுக்கான நடவடிக்கை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த கண்காட்சியிலும் இது சம்பந்தமான தெரிவிப்புகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நன்றி அண்ணா. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த தேன் எடுக்கக்குள்ள அந்த பூ போடுறதானே. நீங்கள் வீடு வழியே ஈஸியாக செய்யறதுக்கு பானை எப்படி கவட்டு வச்சு வேக்ஸை பூசி விட்டீங்கன்னு சொன்னால் தேன் வெறுமன்றதுக்காண்டி நாங்கள் அதை காட்டிடுவோம். இப்படியா? இப்போ பாக்ஸ் பண்ணுற கஷ்டமான ஆக்கள் எல்லாம் இப்படி முட்டி பழைய முட்டிகள் இருக்குது. இப்போ பொங்கலுக்கு எடுத்த முட்டிகள் எல்லாத்தையும் நீங்கள் இப்படி பூசி தேனியை வேற பண்ணி அதுக்குள்ள என்ன அந்த தேன் இதை பூசுறதா? அது தேன் வேக்ஸ் இருக்கு தானே, நீங்கள் பூசி விடலாம். பூசி விட்டா சரி சொன்னால் இலகுவா வந்து தேன் வந்து அந்த மனத்துக்கு வரும், முட்டைகளை வரும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் அந்த கஞ்சி பானைக்குள்ள கஞ்சி காய்ச்சிங்கள அந்த தண்ணியை சிலாவி போட்டு விட்டாலும் அந்த மனத்துக்கு தேனி வந்து. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா வைக்கோலால் ஒரு சின்ன இது அமைச்சு அதுக்குள்ளே தேன் பாக்ஸ் வச்சுருக்கேன். இங்கே இப்படி நிறைய பக்கெட்டுகளில் வந்து கீழே உமி எரு அந்த அதுகளை எல்லாமே போட்டு மிளகாய் பாருங்க, மிளகாய் கொச்சி மிளகாய் ஒவ்வொரு இனங்களை வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொச்சி மிளகாய் இருக்குது. இது நோம்பலாக இப்போ நாங்கள் நோம்பலாக ஊடுகளில் பாவிக்கிற மிளகாய் இருக்குது. அப்படி நிறைய வேறு எப்படி இருக்குது. இஞ்சி பாருங்க, மரம் மாதிரியே செய்து அதில் மரங்கள் வளர்க்கணும். அதில் இப்போ குடிக்கல ஐயா, இப்போ தான் எல்லாம் தேன் காட்டுது. செய்வினமோ இதுக்காக நடந்து வரைக்கும் பாருங்க எப்படி இருக்கு. ஆள் வந்து தேன் அது அந்த இதுக்கு வச்சிருக்கணும், தேன் குடிக்க போகிறேன். இப்படியே பாருங்க என்ன மாதிரி இருக்குது. பார்க்க சரியான ஆசையாக இருக்குது. இந்த விவசாய கண்காட்சியின் முழுமையாக இதை வந்து பயன்படுத்தியிருக்கீங்க. உண்மையிலுமே நிறைய பள்ளிக்கூட மாணவர்களாக இருந்தாலும் சரி, சின்னாக்கள் எல்லாரையும் கொண்டு வந்து அதை விட முக்கியமாக சொல்லணும், இது வந்து நடக்கிறது வந்து தை மாதம் 26, 27. இன்றைக்கு வந்து 26ஆம் தேதி நாங்கள் வீடியோடு கேட்க நாளைக்கும் நடக்கும். யாராவது பயன்பெற விரும்பினா வந்து நேரடியாக பார்த்துக்கொள்ளலாம். இதில் வந்து மற்ற பசலி இருக்குது பாருங்க. நாங்கள் முதல் வந்து அந்த கொடி பசலி சிவப்பு பசலி எல்லாம் காட்டினோம். இது வந்து பச்சை பசலி. இப்படி செய்து வச்சுக்கணும். இஞ்சி பாருங்க இந்த இடத்தை எப்படி வச்சுக்கணும். கற்றாழை அந்த குருவின் முகம் அந்த சொண்டு அமைப்பில் இருக்குது. அந்த கட்டையாக வந்தது இதுங்களை கற்றாழைகள் வச்சுருக்கு. நம்மள இதில் விளக்கங்களை வந்து எழுதி எல்லாம் போட்டிருக்கணும். ஆனால் எருதல் வந்து தயாரிச்சிருக்கணும். வந்து அதுக்குள்ளே வந்து சின்னால வந்து காட்டுறேன்.
இந்த பூக்கண்டுகள் எல்லாம் கூடுதலாக வந்து இந்த பயிற்சிகைக்கு நன்மை செய்கிற அந்த பூக்கண்டுகளை தான் வச்சிருக்கணும். செவ்வந்தியாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து இந்த மஞ்சள் பூக்கள் கூடுதலாக வந்து இதெல்லாம் வந்து பொன்னாங்கானி. இது பொன்னாங்கானியில் சிவப்பினம் தான் இது. பொன்னாங்கானி தான் இது. சிவப்பு சிவப்பு பச்சை சிவப்பு பச்சை அங்கே வருங்க. இந்தியாவில் வந்து இல்லை இது வந்து இது சேகரிக்கணும். இது வேறு இது வந்து ஒரு அமைப்பு ஒன்று எழுத்தொன்று எழுதியிருக்கணும். டிஏடி அந்த இதுதான் ஒரு இதை வந்து எழுதி விட்டுருக்கணும். இது வந்து செரி பழத்தின் மரம் ஏன்னா இப்போ வந்து காய் இல்லை ஆனால் நல்லா செழிப்பாக இருக்குது. ஏன்னா இதுக்கால போயிடலாம் சுற்றி பார்த்து கொண்டு இது வந்து இந்த இடத்து வல்லார அது பொன்னாங்கானி, அது சிவப்பு பொன்னாங்கானி, அங்கால வற்றால அங்கால சிவப்பு பொன்னாங்கானி. இந்த பாருங்க இதுக்கு ஃபுல்லாக சிவப்பு வண்டி நிற்குது. உண்மையிலேயே தான் நிறையவே பிரயோசனமான ஒரு கண்காட்சி இது. ஏன்னா இங்கே கற்பூர வள்ளிகள் அந்த மூலிகை பொருட்கள் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்களென்றால் அம்மா தான் இந்த இங்கே தேன் வளர்க்குறா கூடுதல். அம்மா எந்த இடம்? வள்ளிவனம். எத்தனை தேன் பட்டியை கிட்ட வச்சுக்கிறீங்க வீட்டில்? 30 கிட்ட வச்சுக்கிறீங்க. எவ்வளோ காலமாக வளர்க்குறீங்கம்மா? 5 வருஷம். அம்மா தான் இந்த கண்காட்சிக்கு வந்து தேடி எல்லாம் கொண்டு வந்திருக்கிறா. இது என்னதுக்கு பயன்படுத்தலாம்? அதுல இருக்கிற பெட்டிக் பிரிண்டிங் கிடைக்கும், நகைத்தொழில் செய்யறவை எடுக்கிறது, மெழுகு அந்த மற்ற தளபாடங்கள் அந்த ஓட்டையில் விழுந்திருக்கும் அது அடைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு வீட்டு தோட்ட விவசாயத்துல வந்து மாகாணத்துல வந்து நம்ம வந்து முதலிடம் பெற்றிருக்கிறோம். தேனி வளர்ப்பு தேனி வளர்ப்பும் வீட்டு தோட்டத்தில் அது அடங்கும். மண்புழு உரம் தயாரிக்கிற தேனி வளர்ப்பு விவசாயங்கள் இயற்கை விவசாயம் வீட்டு தோட்டம் போட்டியில சந்தோஷம். மாகாணம் எல்லாத்துக்கும் முன்னோடி எங்கட எல்லாத்துக்கும் வழிகாட்டி உதவி செய்வார். உடனே கூப்பிட்ட உடனே ஏதாவது உதவி தேவையாண்டா வந்து செய்வார். அப்ப வந்து இன்னைக்கு விளங்கப்படுத்த சொன்னார். இதுல பள்ளிக்கூட பிள்ளைகள் விடிய நிறைய பார்த்தோம். கலைச்சு போனோம். இப்ப கேள்விகள் சொல்லி 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 கலைச்சு போயிருக்கோம். சந்தோஷம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா காளான் வளர்ப்பு. காளான் வளர்ப்புண்டாலே ஒரு இருட்டு இதாகத்தான் இருக்கும். ஒருக்க போய் பார்ப்போம் நாங்களே. காளான் அப்படி செய்து வச்சுக்கணும். அதாவது போய்க்குள்ள கால் கழுவி தம்பி உள்ளுக்க போகக்கூடாது. செருப்பெல்லாம் போட்டுக்கொண்டு உள்ளுக்க போகக்கூடாது. இதெல்லாம் கால் கழுவி போட்டு உள்ளுக்க போகணும். இப்போ அப்படியே காளான் கூட்டுக்குள்ள வந்தாச்சு. பார்த்தீங்களா காளான் செய்ய எப்படி இருக்குது அந்த காளான்கள். சூப்பர். இதுக்குள்ளால வளர்ந்து வரும். அதுதான் இதெல்லாம் மரத்தூளுகளும் அந்த உமி அதுகள்லாம் அதுதான் எப்படி இருக்குங்க. நல்லா இருக்கு. அந்த ஃப்ரெஷ்ஷான காளான் பார்க்க ஆசையா இருக்கு. இப்போ அதை கொண்டு போய் ஒரு கறி வைக்கணும். சூப்பரா இருக்கு. வண்டி கொண்டு போய் வைக்கலாம். என்ன இதை வண்டி கொண்டு போகலாம் தானே? வேண்டலாம் வீட்டை கேட்கலாம். உனக்கு நிற்கலாம் இல்லையாம்மா? இப்போ இல்லை போலடக்கா. ஆனால் இங்கே வேண்டி தான் நான் முதல் சமைச்சேன். சூப்பர் சூப்பராக இருக்கும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாங்கள் செருப்புகளை கலட்டி போட்டு போகலாம். அப்படியே நெல் பயிற்சிகை என்ன வடிவா அந்த நாட்டு செய்திருக்கணும் மட்டும் பாருங்க. இது வந்து மிஷின்ல நட்டுருக்கு. ஆனா வித்தியாசம் இருக்குதானே. விளைச்சல்ல கூட உங்களுக்கு பார்க்க கண்ணளவில் பார்க்கவே வித்தியாசம் இருக்கு பாருங்க. இந்த விளைச்சல் எப்படி இருக்கு. பயிர் நெல் இருக்கு, கதிர் மணிகள். இது வந்து மணிகள் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. மற்றது ஒவ்வொரு நெல்லு கூட அந்த சரியே இல்லை பாருங்க. அளவான தண்ணி, அளவான அந்த இதுல நெல்லுண்ட இது போட்டுக்கணும், வர்க்கங்கள் போட்டு ஒவ்வொரு இனங்களை தான் போட்டிருக்கோம். அந்த 2 லைனுமே வர்க்கம் எழுதி 253. இது அந்த வர்க்கம் வந்து பிஜி 251. இந்த 3 பகுதிகள். இது வந்து வேற ஒரு இது
எப்படி இவ்வளவு நட்டு இந்த ஓர்டருக்கு எடுக்க இவ்வளவு காலம் சென்று சொல்லுங்க. ஆனா இதுல வச்சுக்கொண்டு எது வந்து கூடுதலான விளைச்சல் எங்களுக்கு தருது, எது வந்து குறைவான விளைச்சல தருதுன்றதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சு மக்களுக்கு வந்து விநியோகம் செய்வினா. இங்க பாருங்க, இது பிஜி 300. இது ஒரு விதமா இருக்கு பாருங்க, எல்லாத்தையும் விட வளர்த்தி கூட இந்த இது என்ன 308. இங்கே ஃபுல்லாக மிஷினில் நட்டது. எவ்வளோ ஒரு லைனில் நடுவட்டுருக்குன்னு பார்த்தீங்களா? இது உயர் விளைச்சல் தூண்டமண்டு போட்டிருக்குது. இதில் வந்து இன்னும் கதிராக்குற தன்மை இன்னும் குறைவாக இருக்கு, இன்னும் வேற இல்லை. நாள் கிடக்கு. டிச்சு ஓடக்கூடாது அந்த பாட்டுக்கு. பரஷூட் முறை துண்டம் வந்து போட்டுருக்கு. அதில் நாற்று நடுற மிஷின் இருக்குது, காட்டுறோம். அதில் நட்ட நாற்றுகள்லாம் அப்படியே நேராக இருக்குது. இது வந்து தயார் நிலையில இருக்குது. இல்லை வந்து நடுக செய்கிறதுக்காக தயார்படுத்தி வச்சிருக்கணும். என்ன ஓமையா பார்த்தீங்களே, நாற்றுகள் நெல் நாற்றுலாம் வேதி விட்டுருக்கு பார்த்தீங்களா? விட்டுருக்குது. இதுதான் அந்த மிஷின். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நெல்லெல்லாம் பாருங்க எப்படி நிற்குது, கட்டம்பு மாதிரி தான் நிற்குது. ஒவ்வொரு இனங்கள் இதுகளும் வளர்த்தி கூடிய அப்படியே அங்கால நெல்லுகளுக்கு மருந்து அடிக்கிற ரோன் எல்லாம் இருக்குது. அப்படியே ஃபுல்லாக நெல் போயிடுச்சு தான் பாருங்க. ஓஹோ, மருந்து அடிக்கிற ரோன் தம்பியாக நோட்டீஸ் சொன்னவன். என்ன தம்பி போய் தொட்டு பார்க்க போகிறீங்களா? இதுதான் மருந்தடிக்கிறதுக்கு இலவாக இருக்கும். இப்போ கூடுதலாக இதை பயன்படுத்தினமாக. சின்னாக்கள் எல்லாம் தெரியும். எல்லாருக்கும் காட்ட வேணும் உண்மை. ஆரம்ப கால விவசாயம். எங்கே போகிறீங்களா எல்லாரும்? பார்க்க போகிறீங்களா மருந்தடிக்கிற ட்ரோன் எல்லாம்? விவசாயி ஒரு ஆள் நிற்கிற இந்த வயலுக்குள்ள இதை நாங்கள் பொதுவாக சொல்லுவோம் என்னது, விரலி அண்டு. இந்த பறவை யாராவது பாதுகாப்புக்காக வைக்கிறது. அதை பார்த்து இப்போ இவ்வளோ காலம் இப்போ எல்லாம் வைக்கிறதெல்லாம் குறைஞ்சிட்டுது. கூடுதலாக பார்த்தீங்கன்னா நெல்லுக்குள்ளே முளைக்கிற புல்லுகள் இந்த பேர் இருக்குது, புல்லுகளும் இருக்குது. மொண்டி ஒன்று உண்டு, சந்தன கோரை ஒன்று இருக்குது உண்டு, அப்புறம் மும்மூட்டு கோரை இருக்குது, குதிரைவால் புல் இருக்குது, அடுத்தது கோழிச்சூடான் இருக்குது. அதுபடி வந்து எங்களுக்கு தெரியும் அந்த நெட் சப்பி இருக்குது. கூடுதலாக நெல்லுக்குள்ளே வாரதுகள் இதில் பார்த்தீங்கன்னா விவசாய பண்ண முன்பக்கம் இது பாக்கு இல்லை, பாக்கு மரம் மாதிரி வேற மரம். ஆனால் காய்ச்சிருக்கு பாக்கு மாதிரி, பாக்கு மாதிரியே இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு சுஜி அந்த ஓலைக்கொட்டில்? நல்லா இருக்கு. என்ன அதில் வந்து ஒரு பிள்ளையாரை வச்சுட்டீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்குது. அது ஒரு இடத்த கூட இதில் வந்து வீணாக்கையில், இதில் வந்து முழு இடமுமே பிரயோசனப்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்குள்ளே வந்து கறிமிளகாய் இருக்குது. இந்த பச்சை நெட் அடித்து இதுக்குள்ளே கறிமிளகாய் எப்படி செய்கிறேன்னு இருக்குது. மற்றது வந்து இதில் முக்கியமான காரணம் வந்து நோய் நொடியிலிருந்து பாதுகாப்பாக இருக்கும். சூரிய வெளிச்சம் வந்து சரிய அளவாக கிடைக்கும். எல்லா மிளகாயும் காய்ச்சி தான் எல்லா கண்டலையும் காய்களாக பாருங்க. இது வந்து கண்டுகள் வந்து சரிஞ்சு போகாமலுக்கு தான் கட்டி விட்டுருக்கேன் நினைக்கிறேன் நான். அதோட இங்கே பார்த்தீங்கன்னா மரக்கறி பழங்கள் இதால பார்ப்போமாங்க. இதால பாருங்க முயல் நிற்குது பாருங்க. முயலும் வளர்க்கணும். அதை பிடிக்கல அது பார்க்குறோம். முயல் குட்டி வேணுமா? இப்படி நிற்குது வாங்க. கடிச்சு போட்டு முயலவா. கொய்யா மரங்களுக்கு ஃபுல்லாகவே கொய்யா காயல் இருக்குது. எல்லாத்துக்குமே இப்போ பேக்கிங் போட்டு விட்டுருக்கேன். என்னென்னா இந்த அணில்கள் பறவைகள் வந்து சேதப்படுத்தாமல் இருக்கு.
கத்தரி அந்த இனங்கள் வேறு எந்த கத்தரி தான் வச்சிருக்கணும் பக்கெட்டு அதனால சோளம் வந்து நிறையவே வச்சிருக்கணும் போத்தல் நீர் பாசனம் வந்து ஒத்தில் போட்டு சணலில் போட்டு விட்டுருக்குது கத்தரிக்கு ஊறி போய் கொண்டிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போய் கொண்டிருக்குது என்ன இஞ்சால வந்து பாருங்க இங்கே வந்து ஒரு குறை ஒளி வீடு போட்டிருக்கணும் தக்காளி செய்ய பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே ஓமண்ணா என்ன மாதிரி தக்காளி வந்து வச்சிருக்கேன் பார்க்க ஆசையாக இருக்குது என்ற கடவுளே தக்காளியை பார்க்க ஆசையாக இருக்குது என்ன மேலே தான் இது வந்து அப்படியே ஃபுல்லாகவே தக்காளி தான் இதுன்ற நெட் ஒரு வித்தியாசம் அந்த உரபேக்கின்ற இதுகள் வந்து இந்த தனித்தனியாக கொடுத்த மாதிரி இருக்குது என்ன இதுகளுக்குள்ள எல்லாம் கூடுதலாக காலெல்லாம் கழுவி போட்டு தான் போகணும் நோய் பரவாமல் கூடாதோ பாவியான்ற ஒரு முறை உள்ளடாக்குது அதில் வந்து போட்டிருக்கணுமே பார்க்க ஆசையாக இருக்குது இந்த சின்ன சின்ன இடங்கள் உள்ளாக்கள் வந்து இப்படி வளர்த்துக்கொள்ளலாம் எங்களுக்கு வந்து நிறையவே இதை பார்க்க வந்து ஒரு ஐடியா வரும் இல்லையா அப்படி இருக்கு பல இல்லங்களில் மேல்நாட்டு மரக்கறி பயிற்சி இது வந்து இந்த ராபுக்கிழங்கு அதோட வந்து கோவா எல்லாமே இருக்குது இங்கே வருங்க கோவாண்ட கலரை பாருங்க இங்கே பீட்ரூட் இங்கே இருக்குது இது பாருங்க இந்த பூவில் எந்த பெரிய ஒரு வண்டு இருக்குன்னு அதோட பார்த்தீங்கன்னா இங்கே அதெல்லாம் வந்து அவரைக்காய் வந்து கத்தி அவரைன்னு சொல்கிறது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க கறி வைக்க இந்த பூக்கொண்டு ஞாபகம் இருக்க சொல்லி நாங்கள் போல்சனான்னு சொல்கிறது இதே எப்படி தொட்ட முளை வடிக்கும் முத்தி இருந்தால் வடிக்கும் அந்த சடக்குன்னு அப்படியே வடிச்சு போகிறாங்க இது மழை காலங்களில் கூடுதலாக முந்தி வர்றது இது வந்து அழிஞ்சு கொண்டு போயிட்டு இப்போ ஏன்னா அதோட இந்த இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த அவரைக்காய் வந்து அப்படியே காய்ச்சி குலுங்கி போயிருக்குது குறை வெப்ப வீடு சொல்லி இதில் வந்து வெப்பத்தை குறைச்சிருக்கு மேலே இதுவெல்லாம் நட்டு அப்படியே உள்ளுக்கும் வந்து அப்படியே நிறையவே இருக்குது பாருங்க இங்கே வந்து ஃபுல்லாக மிளகா கண்டுகள் இருக்குது பூக்கிற நிலைமையில எல்லாமே இருக்குது எல்லாம் அந்த பூவும் பிஞ்சுமா தான் இருக்குது இஞ்சால அப்படியே மேல்நாட்டு மரக்கறி பயிற்சியை தான் அப்படியே பாருங்க ராவு செய்ய வந்து அப்படியே பேக்கிங்கில் செய்திருக்குது மற்ற இதுவும் ஒரு முக்கியமான இது கோவா பயிற்சிக்கு பாதுகாக்கப்பட்ட வலை இல்லத்திற்கு கோவாய் பயிற்சிக்கு இது வந்து இதில் போய் இதுக்குள்ள காலெல்லாம் கழுவி இப்படியே போகணும் இதுக்கு வந்து நான் எப்படி பக்கம் குறைஞ்சதுன்னு பார்த்தீங்களா வித்தியாசம் தெரியுதா சரியா தெரியுது வித்தியாசம் கானெல்லாம் மேலே போட்டு இருக்கு பாருங்க இதில் வந்து சிவப்பு கோவாயும் இருக்குது வேற இந்த எப்படி இருக்குது இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே சிவப்பு கோவா அது இந்த இனங்கள் இந்த இது போட்டு பேர்கள் இருக்கு அங்கால அப்படியே பூ கோவா நல்லா இருக்கு என்ன உண்மையாக தான் பார்த்தீங்கன்னா மண் இல்லா வீடுன்னு போட்டிருக்கிறோம் இது இதில் வந்து மண் பாவிக்கல மண் ஃபுல்லாக மர உக்கல்கள் கஞ்சல்கள் அப்படியான இதுகளை வச்சு தான் பயிர் செய்யணும் பார்த்தீங்களா அதோட தொங்கல்ல சலாது அதுகளெல்லாம் வச்சிருக்கணும் மேடம் இதுகளெல்லாம் மண் இல்லாமல் அந்த உக்கால்கள் அதில் வச்சு வளர்க்கக்கூடியது இந்த இதில் போட்டிருக்கேன் பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு மஞ்சள் இது வந்து ரசவள்ளி எல்லாம் போட்டு சுற்றி வச்சுக்கணும் மச்சான கிழங்கு மோதவள்ளி கிழங்கு எல்லாம் இருக்குது கீழே வந்து இங்கே விளக்கறி கிடக்கு பழமாக இருக்குது இருபத்தில் இருக்குது சீத்தாப்பழம் இது வந்து நவம்பர் இந்த இடக்கண இதோட பழக்கம் இதுவும் ஒரு சீத்தா தான் சீத்தா என்னங்க சிவப்பு சீத்தா வில்வம் பழமே நான் இது வில்வம் பழமே குருவித்தில் பார்க்க இருக்கு
நாங்கள் இப்போ நோமலை தான் பார்த்து கொண்டு போனோம். இந்த இடம் ஒரு நாள் ஃபுல்லாக பார்க்கக்கூடிய அளவு இங்கே இருக்குது. கண்காட்சி நடக்குது. இது ஃபுல்லாக மூலிகைகள் வந்து இந்த கருத்த பூக்கூடிய சங்குப்பூன்னு சொல்லுவாங்க. இருக்குது கற்பூரவள்ளி இருக்குது, மஞ்சள் இருக்குது, அங்கால அப்படியே இஞ்சி அப்படி இந்த மூலிகை பொருட்கள் முழுக்க இஞ்சால இருக்குது. அப்படியே இங்கே தென்னங்கண்டுகள் இது ஃபுல்லாகவே விற்கிறதுக்கு தான் இருக்குது. போட்டு கத்தரியிலேருந்து எல்லாமே இது ஃபுல்லாக விற்கிறதுக்கு தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் மேலே வைக்கோல் போட்டு கப்பல் வைக்கணும் பாருங்க. முந்தன் வாழை இருக்கு, கவாண்டிஸ் இருக்கு, கப்பல் இருக்கு, இதர வாழைப்பழம் இருக்கு. வாழைச்சருக்கு வைக்கல் போட்டு வச்சிருக்கணும். இதில் வாழை தோட்டம் தான் இங்கே போய் பயிற்சி இதெல்லாம் பயிற்றையில் ஒவ்வொரு இனம் இனமோ எப்படி லைனாக செய்து வச்சுக்கிறேன் பாருங்க. இந்த கொடியேற்ற பயிற்று அந்த அப்படியாண்டு ஒவ்வொரு பயிற்சை பயிற்று சிவாத்து பயிற்று நிறைய இனங்கள் வந்து அப்படியே செய்யிருக்கு. விவசாய கஞ்சு இப்படி இந்த சிலந்தியை வந்து செய்திருக்கிறேன் பெரிய சிலந்தி வந்து செய்து வச்சுக்கிறோம். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா மாதிரி மரபயற் பயிற்சி அழகு இஞ்சால பக்கம் எல்லாம் செய்து வச்சுக்கிறோம். அப்படியா பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே யாழ்ப்பாணத்தில் பார்த்தது விதியல் நிறைய இது. அதோட இது ஜானவேலி சோழர். அடுத்த இதுவும் பிதன் நடுறது தான். அது மருந்தடிக்கிறது சார்ஜ் போடுற பம்பனா அது. அதோட நாங்கள் தேடி வந்த இதை தான் பார்ப்போம். வயல்ல காவல் வச்சுட்டு நாங்க போயிட்டே இருந்த கோல் அடிச்ச வந்தா இதே லைட் அடிச்சு நல்ல விஷயம் உண்டு. இங்கே பாருங்க தம்பியில விளையாட்டு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உள்ளூர் விவசாயி என்ற கண்டுபிடிப்பு உள்ளூர் மிஷின். தம்பி உள்ள வலிக்கிட்டார். தம்பி என்ன உழுது முடிஞ்சுதா அங்காலே அது என்ன பாய்க்கால்ன்ற மண் அணைக்கிறது கையால். ரைட் கொஞ்சம் மணல் தன்மையா நல்ல வடிவா இருக்கும். உழுது பாருங்க. இதை விட்டா நின்று தானே சுஜிக்கு உழவு பழக்கி தான் இந்த மிஷின் எடுக்கிறது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு அந்த விதவை ஒரு இதில் உருட்டி பழக்கிறோம். என்ன தம்பி அந்த ஒவ்வொரு டக்கு டக்குன்னு சத்தத்துக்கு ஒவ்வொரு நடுவே விழுதானே வித கட்டிக்காரன். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா பயறு, உளுந்து, கவுப்பி, கச்சான், சோளன் எல்லாமே போட்டுக்கொள்ளலாம். இப்போ ஒரு ஆள் தனியாகவே வந்து இதை வந்து இயக்கி நாட்டுகளை விதைகளை வந்து நட்டுக்கொள்ளலாம். நல்லா போடக்கூடிய ஒரு ஆள் ஒரு நாளைக்கு ஒரே கூலி மிச்சமா. இதுல இன்னொரு மாடல் இருக்கு. இதுக்கு கச்சான் மட்டும் இல்ல போடும். இன்னொன்று இருக்குது இங்க பக்கத்துல பசலை அடியுறவும் போடும். ரெண்டும் ஒரே தரம் ஒரு அடிக்க விழுந்து ஒரே உருட்டல்ல கொஞ்சம் பிளவு விட இதை விட கொஞ்சம் தான் பிளவு விட அது நல்லதா இருக்குமே. நல்லதுதான். இப்போ நாங்கள் எடுத்து கனவேறு
கட்டானுக்கெல்லாம் கொத்தி கொத்தி தான் போடுறோம். எவ்வளோ ஈஸி. அப்படியே மூடிக்கொண்டு வரும் அதுக்கு. தேவைப்பட்டா இப்போ இது டோண்டை க்ளோஸ் பண்ணி கூடிய மாதிரி இடவழி அந்த செட்டிங் எல்லாம் இருக்கு. இடவழி கூட வருமே மூடியோட ஒன்று இடவழி கூட இடவழி கூட வரும். எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கு. அப்போ இந்தியாவில் ஃபுல்லாக பார்த்தீங்களா தேசி காய்ச்சி கொட்டி விட்டுருக்கு பாருங்க. ஒவ்வொரு ரவுண்டுக்கையும் கூட தேசி பழம் முழுந்து போய் கிடக்குண்டு. எனக்கு கிடக்குண்ணா. இதில் வந்து சோழன் இருக்குது, சாப்பிடுவோம். ஊழியர் நலம்புரி சங்கம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உள்ளூர் உற்பத்தியார் ஸ்பெஷல் பேக்கிங் என்னென்ன இருக்குது வச்சுக்கிறீங்களாம்மா? பொடியல்மா. ஆ பொரிமா சும்மா சாப்பிட்றது. சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க. உங்கள்கிட்ட சாப்பிடல வேறு சாப்பிட்றது. அப்போ சாம்பிள் வச்சுக்கிறீங்கண்ணா தாங்க. இங்கேயும் நிறைய வச்சிருக்கிறீங்க. நீங்களும் கொஞ்சம் நல்லா செய்கிறோம். நீங்களாம் அதான் இப்போ சொன்னீங்க. ஓ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தேசிக்காய் ஊறுகாய் கரண்டி எல்லாம் பச்சைப்படி இருக்குது. இது சிறு குறிஞ்சாப்பொடி. குறிஞ்சாப்பொடி இது வந்து அகத்தியில பொடி. அகத்தியில் லெமன் ஜூஸ் மட்டுமே இருக்கு. இது வந்து முருங்கையில பொடி. எல்லா வகையான மூலிகை பொடிகளும் கூடுதலாக இருக்குது. அப்படியே பேக்கிங்லேயே அடித்து வச்சுக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க இவ்வளோ சின்னாக்களை வந்து கூட்டிக் கொண்டு வெறியினம்ண்டு இதில் வந்து காட்டுறதுக்காக அவையிலும் வந்து நல்ல ஆர்வமாக வெறியினம் பாருங்க. நம்ம அப்பா டீச்சர்ஸாக்கள் அப்படின்னு சொல்லி அவரோட சேர்ந்து எல்லாருமே வெறியினம் தான். நல்ல வடிவாக ஆர்வமாக பாக்கினோம் பாருங்க. இப்படியே இந்தியாவில் அடுத்த பக்கத்துக்கு வந்துட்டோம் பாருங்க. தென்னை ஓலையால் வந்து அப்படியே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. எப்படி வடிவாக இருக்கண்ணா. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு பெரிய நெட் அடிச்சு ஒரு நெட் ஹவுஸ்ன்னு சொல்கிறதுனா இதுக்குள்ளே வந்து கரைமிளகாய் ஃபுல்லாக வந்து கரைமிளகாய் செய்திருக்கணும். உள்ளுக்கு அப்படியே போய் பார்ப்போம். இதெல்லாம் அப்படியே பாகலம் வந்து ஒவ்வொரு பாகலம் வந்து அப்படியே பாகல் காய்ச்சிருக்குன்னு பேக் பண்ணியிருக்கணும். இயற்கையாகவே அதில் பிடுங்கி வந்து சமைக்க எப்படி இருக்குன்றீங்க. அப்படித்தான் இருக்கு. இப்படியே உள்ளுக்கு வந்துட்டோம். எப்படி இருக்கு சுஜி? இந்த பனி பனி பெய்கிற இடத்துக்கு வந்த மாதிரி கிடக்குது. அவ்வளோ அந்த குளிர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஓ தக்காளியும் இருக்குதாங்க. ஓ இது பேன்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அந்த காற்று ஈரப்பதனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு போல உங்கள் தம்பி ஓடுற இந்த விளைச்சலை பார்த்தீங்களா எப்படி இருக்காண்டு? மிளகாய் இந்த விளைச்சல் எல்லாத்தையும் பார்த்தீங்களா? அப்படியே தொங்கல் வரையும் போய் பார்ப்போமாங்க. இதுக்குள்ளே நடந்து கொண்டே இருக்கலாம் போல. இது பாருங்க இதில் தக்காளி பழத்தை. சூப்பராக இருக்கு. இஞ்சி பாருங்க மிளகாய் எப்படி இருக்காண்டு. இங்கே அதை விட இதுக்கு கூடுதலாக வந்து மரத்தூள் உமி அப்படியான பசலையில தான் பாவிக்கணும். மேலே இருந்து அந்த தூவல் வந்து செய்திருக்கிறோம் பாருங்களேன். மேலே இருந்து அப்படியே தூவல் நீர் பாசனம் செய்திருக்கு. அது மரங்கள் வந்து ஆடாமலுக்கு அப்படியே நிறைய காய் காய்ச்சுதாண்டா பேரமெல்லோ அப்போ சரிஞ்சு விழாமலுக்கு கயிறு கட்டியிருக்கு. இப்படி கருமிளகா காய்ச்சிருக்கு. மற்ற நோயல் ஒன்றும் இல்லை. அப்படியே பார்க்கவே தெரியுது. பழமாகவும் இருக்கு பாருங்க இப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல நிற்கவே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா இருக்குண்ணே.
ஆனால் இது செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் கோஸ்ட் ஆரம்ப கோஸ்ட் வந்து கொஞ்சம் கூட வரும். முடிஞ்சிருக்கு. இதில் காய பாருங்களேன், மரம் தெரியாத காயோட சூப்பராக இருக்குங்க. இந்த கூடை அடிச்சு ஒட்டி இப்படி போட்டு செய்தால் நோய் தாக்கங்கள் வந்து குறையும். முதல் ஆரம்பம் நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் வந்து இந்த செலவு வந்து கூடவே இருந்தாலும் பிறகு வந்து இங்கே பாருங்க கட்டு அடிச்சிருக்குது இல்லை, எப்படி கட்டு அடிச்சிருக்கு வந்து பாருங்க, அவ்வளவும் காய்தான்றது. அப்படி மரம் இல்லை சரியாக அவனுக்கு தான் கட்டி இருக்கு, சரிஞ்சு விழுந்துடும் காயெல்லாம் பாருங்க. இந்த பேனை பார்க்கவே பயமாக கிடக்க அந்த அளவு பெருசு அந்த 2 பக்கம் உள்ள பேன் இப்படியே போவோம் என்ன வழியார. உண்மையிலேயே பார்த்தீங்களென்றால் இந்த ஒட்டுச்சுட்டானில் அமைஞ்சிக்கிற விவசாய பண்ணையை சுற்றி பார்க்கக்குள்ள எங்களுக்குமே ஒரு நிறைய அனுபவம், புதிய நிறைய அனுபவம் வந்து கிடைச்சது. இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், குறுகிய இடத்துக்கே வந்து இவ்வளவு அருமையாக செய்து விளைச்சலை பெறலாம்ன்றதெல்லாம் எங்களோட மனசுல வந்து தோன்றி இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி காலப்போக்கில் வந்து செய்யறதாகவும் இருக்கிறோம். நாங்களும் உண்மையிலேயே கட்டாயம் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து பயனடைவீர்கள் என்று நம்புறோம். இப்போ என்னென்னு சொல்லிச்சுன்னா, இப்போ கிட்ட இருக்கிறார்கள் இதை பார்க்கணும்னு விரும்புகிறார்கள், நாளைக்கு வந்து பார்த்துக்கொள்ளலாம். கிட்டத்தட்ட 6 மணி வரைக்கும் இருக்குமே, விடிய 8 மணில இருந்து 26 இன்றைக்கு 26ஆம் தேதி வந்து 2 நாள் வந்து முடிஞ்சிடும். நாளைக்கு ஃபுல்லாகவே இருக்கும் இந்த கண்காட்சி. வந்து நீங்களும் பார்த்து பயன்படலாம், பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வரலாம். நாங்களும் பெரும்பாலும் எல்லா இடத்தையும் ஒன்றா காட்டல, காட்டினதுல இன்னுமே ஒரு அரவாசியத்துக்கிட்ட காட்டாத இடம் கிடக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் வந்து இப்போ வந்து நேரம் காணாதபடியா குறிப்பிட்ட இடங்களை வந்து ஃபுல்லாகவே காட்டியிருக்கிறோம். அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்றோம். நன்றி, வணக்கம்.